ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இழப்புன்னு சொல்ல முடியாது, பேரிழப்புன்னு சொல்லலாம். இதான் இருக்கு, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. படமாக தான் ரிலீஸ் பண்ண முடியும். அவருடைய கடைசி படம் அதுதான். தமிழன் என்று சொல்லடா, தலைவன் இல்லடாங்க. ஸோ அது படமாக தான் வரும். கண்டிப்பாக படம் வரும். ஒரு கடிகாரத்துக்கு பக்கத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் இருப்பார். இது உண்மை அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருன்னு சொன்னாங்களா, அவர் அந்த கடிகாரத்தை தான் கேட்டார். ரொம்ப விஷயங்கள் இருந்தால் கூட பர்டிகுலராக அதை கேட்டார். அங்கே போயிட்டு முதல் ஷாட் எடுக்கும்போது அந்த முதல் ஷாட் எடுத்துட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் அவர் எனக்கு கூப்பிட்டு நீ நினச்ச மாதிரி வந்திருக்குல்ல, இல்லைன்னா ஒன்றுமே போகலாம் அப்படின்னு. ஒரு அறிமுக இயக்குனர் கூட அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார், இயக்குனரை எப்படி அவர் கூப்பிடுவார், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? அவர் மாதிரி மரியாதையாக ட்ரீட் பண்ண நடத்தக்கூடிய ஆட்களை நான் இது வரைக்கும் பார்க்கல. அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடியவர். பாசத்தில் எல்லாரும் வந்து எப்படி காட்டுவாங்கன்னா, இவர் அப்படி கிடையாது. கடல் அளவு பாசத்தை அப்படி காமிச்சிருவார். அவ்வளோ பாசமாக பார்த்துக்குவார். நான் அவர்கிட்ட ரொம்ப பயந்தது என்னென்னா, எல்லாரையும் போட்டு அடிப்பார், இந்த ஸ்பாட்டில் யாரை போட்டு அடிக்க போகிறாரு, நம்மளையும் போட்டு அடிச்சிருவாரோ அப்படிலாம் ஒரு பயம் இருந்துச்சு. அவர் கோவம் பட்டார். அது மாதிரி கோவப்படும்போது அப்போ போயிட்டு அவர்கிட்ட கிட்ட போயிட்டு, வணக்கம் மீடியா சினி உலகம் நேர்களே, நான் உங்கள் கணேஷ் குட்னன். இன்றைக்கி நம்ம கூட எஸ்பி பொன் சங்கர் அவர்கள் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கடைசியாக இயக்குனர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஓகே சார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? அவருடைய அந்த செய்தி கேட்ட உடனே எப்படி இருந்தது? இழப்புன்னு சொல்ல முடியாது, பேரிழப்புன்னு சொல்லலாம். அப்படி தான் இருக்குது. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம்தான் அது. அதை கேட்டதும் ரொம்ப நம்மளை மீறி அழுதுட்டோம். என் கூட இருந்த எல்லாருமே ரொம்ப அழுதுட்டாங்க. அவர் பார்த்தது கூட இல்லை. சில பேர் என் கூட அன்னைக்கு இருந்தவங்களில் அவங்க கூட அழுதுட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருந்தார் அவர். சார், இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ இயக்குனர்களை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. எத்தனையோ இயக்குனர்கள் கூட வந்து படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நுழைஞ்சதுக்கப்புறம் பெருசாக படங்கள் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அவர் ஒத்துக்கிட்டு பண்ண படம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் படம்னு நினைக்கிறேன், தமிழன் என்று சொல். ஸோ எப்படி சார், விருதகிரிக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கேப், அவர் அரசியலில் ரொம்ப முன்புறமாக இருந்தார். ஸோ சினிமாவில் இனிமேல் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் எப்படி சார் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிங்க? ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு டைரக்டர் ஆகணுங்கிறது ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் ஊரில் சின்ன வயசில் இருக்கும்போதே நம்ம கதைகள் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு சினிமா வர்றதுக்கு முன்னாடி சில கதைகள் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு கதை பண்ணது. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கதை பண்ணது நான் அவருக்கு தான் பண்ணேன். தமிழ் அரசன் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு ஒரு கதை, அரசியல் கதை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களாம் எங்கேயோ இருக்கிறாங்க, போய் பார்க்க கூட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அசண்டாக இருந்து அப்படியே போகும்போது, ஆனால் அவருக்கு தான் பண்ணணும், ட்ரை பண்ணியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, அந்த தமிழ் அரசன் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு கதை பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கதையே இல்லைன்னு சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அந்த லெவலில் தானே அப்போ இருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஒரிசா பாலுன்னு சொல்லிட்டு தமிழ் ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட சேர்ந்து பயணிச்சிருந்த காலம் கொஞ்சம். அப்போ அவர் சொல்கிற விஷயங்கள், அவருடைய தேடல்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இவர் சொல்கிற வார்த்தைகள் அடிக்கடி வந்துட்டு போகும். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து இல்லடானாலும் அவர் ரொம்ப பேசுவார் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு போகும். அந்த மாதிரி அந்த ஒரிசா பாலு சாருடைய ஆய்வுகள்லேருந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பொறி தட்டுச்சு, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கதையை எடுத்து பண்ணும்போது, அந்த கதையை முடிச்சுட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் பண்ண முடியும், அது இவர் மட்டும்தான், வேறு யாரும் பண்ண முடியாது. இல்லைன்னா அந்த கதையை விட்டுறணும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான கதை தான் அது. அது அவருக்காக மட்டும்தான், அவர் சொன்னதாக அதை நம்புவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும். சொல்லி பார்ப்போம். அப்புறம் இன்னும் ஒரு பயம் இருந்தது என்னென்னா, நம்ம புதுசு பண்ணுவாரா அப்படிலாம் ஒரு பயம் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஏன்னா அவர் அரசியல் உச்சத்தில் இருக்கிறார். நாங்கள் போய் பார்க்கும்போது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப பேர் அறிமுக இயக்குநர்கள் அவர் தான் உருவாக்கியிருக்காரு. கடைசியாக என்னையும் அவர் தான் அறிமுக இயக்குனர், அதெல்லாம் அவர் பார்க்கல. கதையை கேட்டார். ஃபஸ்ட்டு அம்மா பிரேமலதா அம்மாவும் விஜய் பிரபாகரன் தான் கேட்டாங்க. கேட்டு அதுக்கப்புறம் மறுநாள் இவர் பார்த்து 2 மணி நேரம் ஃபுல்லாக கதையை கேட்டார். கேட்டு பண்ணலான்னாரு. ஸோ அப்படி தான் தொடங்குச்சு. அதுக்கு மேலே அவர் என்னை பற்றி எதுவுமே கேட்கல. கதையை கேட்டார். நான் அதுக்கு 2 தலைப்பு வச்சுருந்தேன். சரித்திர நாயகன்னு ஒரு தலைப்பு வைக்கலாம். ஏன்னா தமிழன் என்று சொல் அப்படிங்கிறது நேராக கதையை சொல்லுது, அதனால் நம்ம அப்படி சொல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சரித்திர நாயகன் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தலைப்பையும் சொன்னேன் நான். அவர் ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டார், இதுதான் தலைப்பு, தமிழன் என்று சொல் தான், நல்லாயிருக்கு போகலாம் அப்படின்ட்டார். அதுலேருந்து அப்படியே போயிடுச்சு. படத்தோட லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 22, 2015 நடந்திருக்கும். அப்போ வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பாங்க. பேசும்போதே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நான் மறுபடியும் சினிமாவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். ஆனால் இந்த படத்தில் நான் பண்ண காரணம் இந்த படத்தோட கதை, அதாவது தமிழை பற்றி ரொம்ப பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது, அதனால் மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார்.
ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மேல ஈடுபாடு, பற்றுலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்க இந்த கதைய பண்ணி போய் சொல்லும்போது, நீங்க அவர்கிட்ட பார்த்த விஷயம் பத்தி சொல்ல முடியுமா? இல்ல எனக்கு இந்த கதையில ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு தெளிவான விஷயம் எனக்கு என்ன இருந்ததுன்னா, இது முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த படம். இந்தியாவுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல தமிழ் மொழி முதல் மொழின்னு இந்தியாவுடைய முதல் மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய ஒரு பேஸ் தான் இந்த கதை. ஸோ அத பண்ணிட்டு இவர்கிட்ட தான் போனோம். இவர் தவிர வேற யாரும் அவ்வளவா தமிழுக்கு கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால அத பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவரு அத கேட்டார். கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டும் சில விஷயங்கள் கேட்டார். இது எப்படி? அது எப்படி? இதெல்லாம் இருக்கா? அப்படிலாம் கேட்டாரு அவரு. அ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க டயலாக் சொல்றதுக்கு பாலமுருகன்னு சொல்லிட்டு டைரக்டர் அவர் தான் வந்து சொல்லுவாரு. அவர்கிட்ட ரொம்ப கேட்பாரு. அவரு எங்ககிட்ட கேட்பாரு. சார் இப்படி கேட்குறாரு அப்படின்னு. உடனே போயிட்டு எல்லாரும் பேசும்போது அவர் ரொம்ப விஷயங்கள் சில டவுட்ஸ் கேட்பாரு. அது அது கரெக்ட்டா இருக்கா? உண்மைதானா அது? நம்ம இப்படி ஒரு விஷயம் சொல்றோம். தப்பா சொல்லிறக்கூடாது. அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் ஒரிசா பாலு ஐயா அவர்கிட்ட குடுத்ததுக்கப்புறம் அவரு பேசிட்டு, ஓகே பேசுறேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் சில விஷயங்கள் பேசினாரு. சார் படம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா வந்து நாங்க படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸும் வந்து பார்த்துருக்கோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சதாகட்டும், அந்த மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் நெறைய வந்தது. ஸோ படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருடைய போர்ஷன்லாம் முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ராவா வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. என்னன்னா, ப்ரமோஷனுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னா, அவரு இதுக்கப்புறம் நடிக்க போறது இல்லைங்கிறது எங்களுக்கு அப்பவே தெரியும். ஏன்னா, அவரு இந்த படமே வேணான்னு சொல்லிட்டு தான் அவரு இருந்தாரு. அதுக்கப்புறம் கதை கேட்டதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலுக்கு போயிட்டாரு. ஆ கதைய கேட்டு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் சரி இந்த ஷூட் போயிட்டே இருக்கு. எக்ஸ்ட்ரா 2 நாள் பண்ணலான்னும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு. புரொடக்ஷன் சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் அது எக்கச்சக்கமா கொஞ்சம் அரசியல் அன்னைக்கு இருந்த அரசியல் ப்ராப்ளம். அது அது ஒரு ஒரு லெவலுக்கு மேல அத கொண்டு போக முடியல. நிறுத்திட்டாங்க. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த கம்பெனி வேணாம் வேற ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஆமா பிரேமலதா அவங்க என்ன வேற கம்பெனிக்குலாம் அனுப்பிச்சாங்க. சொல்லி அதாவது ப்ராசஸ்ல தான் இருக்கு. அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசுவோம். இந்த படத்த சார்ந்து பேசுவாங்க. நான் பேசலனா கூட ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவ அவங்க கூப்பிடுவாங்க. என்ன போயிட்டு இருக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆம், கண்டிப்பா படம் நடக்கும். அவருடைய போர்ஷன் முடிச்சுட்டோம்ல. ஸோ அதனால நிச்சயமா நடக்கும். இப்போ சண்முக பாண்டியன் வச்சு இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கு. சார் இப்போ வந்து அவருடைய போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நெறைய விஷயங்கள தேடிட்டு இருக்காங்க. நெறைய விஷயங்கள பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில அவருடைய போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அத மட்டும் ஏதாவது ரிலீஸ் பண்ற அந்த மாரி ஏதாவது ஐடியா இருக்கா இல்ல, சார்? இல்ல, இல்ல. அது படமா தான் பண்ண முடியும். படமா தான் பண்ணணும். ஆ அவருடைய போர்ஷன் முடிஞ்சிருச்சு இல்ல. ஏன்னா மத்தது தானே எடுக்க வேண்டியது இருக்கு. நாங்க இடையில ட்ரை பண்ணோம். அதோட விட்டுறல. அன்னைக்கு 2016ல ஷூட் போனோம். அதோட விட்டுறல அப்படி. அப்புறமும் ஆஃபீஸ் போட்டிருக்கோம், வேலை பார்த்துருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப இடங்கள்ல போயிட்டு ரொம்ப விஷயங்கள பண்ணியிருக்கோம். அது படமா எடுக்கிறதுக்கான வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது படமா தான் ரிலீஸ் பண்ண முடியும். அவருடைய கடைசி படம் அதுதான். தமிழன் என்று சொல். அவரு எப்பவுமே சொல்ற அந்த வார்த்தையிலேருந்து வர்ற இது அது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு. ஸோ அது படமா தான் வரும். சார் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நெறைய விஷயங்கள் மாறியிருக்கு. சினிமாலயும் சரி, நம்ம நாட்டிலயும் சரி. ஸோ இப்போ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பேசப்படும்னு நினைக்கிறீங்க? அந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்பவே. இன்னும் நல்லா வரும். என்னன்னா, சில படங்கள் பார்த்தோம்னா, நம்ம கொஞ்சம் காலகட்டம் நின்னுட்டு, அதுக்கப்புறம் அந்த படத்த பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. அ அது மாரி ரொம்ப படங்கள் இருக்கு. இந்த படத்துல எங்களுக்கு பெருசா அமைஞ்சது என்னவோ தெரியல. அது காட் இஸ் கிரேட் தான். என்ன என்ன விஷயம்னா, அப்பவே அவருடைய போர்ஷன் நம்ம பீரியாடிக்ல தான் எடுத்திருப்போம். அது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஆ ஏன்னா, இப்ப லைவ்ல நடக்கிறது சண்முக பாண்டியனுடைய அந்த கதை தான். கேப்டன் நடிச்சது எல்லாமே பார்த்தோம்னா, பீரியட்ல வர்றது தான். அது கரெக்ட்டா பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது தான் பண்ண முடியல. மிச்சது எல்லாமே கரெக்ட்டா முடிச்சிட்டோம். இப்பவும் அது பெரிய லெவல்ல ரீச் ஆகும். அவரு பேசியிருக்கிற வசனங்கள், அவரு பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, இன்னைக்கும் அது புதுசா தான் இருக்கும். இன்னைக்கு இல்ல, இன்னும் எவ்வளோ நாள் எடுத்தாலும் அது புதுசா தான் இருக்கும். அவ்வளோ நல்லா வந்திருக்கு அது. நீங்க அவரு வந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பீரியாடிக்கல் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. படத்தோட போஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர லைட்டா அனிமேட் பண்ணி பெயிண்டிங் பண்ண மாரியான ஒரு ஆ. போஸ்டர் இருக்கும். கிட்டத்தட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாரி, அந்த மாரியான விஷயங்கள ரெப்ரசன்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ படம் என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கு சார்? தமிழ் மொழி நமக்கு இருக்கு இல்லையா? தமிழ் மொழியோட தமிழ்ல எக்கச்சக்கமான எழுத்துக்கள் இருக்கு. காங்காச்சால தொடங்குது, உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், அ ஆல தொடங்குறது எல்லாமே அவ்வளோ இருக்கும்போது, இந்த மொழிக்கு ஆன்னு பேர் வச்சிருக்கலாமே! இல்ல காங்காச்சான்னு பேர் வச்சிருக்கலாமே! ஏன் தமிழ்னு பேர் வச்சாங்க? தா எங்க இருக்கு? காங்காச்சா வரிசையில. அதுக்கடுத்து மீ எங்க இருக்கு? அதுக்கடுத்து இழு எங்க இருக்கு? இந்த 3 லெட்டர் சேர்த்து தமிழ்னு இந்த மொழிக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த படம். சுருக்கமா சொல்லணும்னா. சார் நீங்க இந்த விஷயம் சொல்லும்போது இன்னொன்னும் ஞாபகம் வருது. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் நெறைய
வெளியே வந்தது, வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கடிகாரத்து பக்கத்துல வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நின்னுட்டுருப்பாரு. பொதுவா நம்ம பார்க்கும்போது எல்லா கடிகாரத்துலயும் 1, 2, 3 அந்த மாரி தான் இருக்கும். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் வார்த்தைகள் இருக்க மாதிரி இருக்கும் அந்த கடிகாரத்துல. அத பத்தி சொல்ல முடியுமா? அதுதான் உலகத்துடைய முதல் கடிகாரம். அப்படிதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பல வகையா மாறி, அத வந்து ஃபாரினர்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப அழகா அ பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் பிரிச்சு 24 மணி நேரம்னு குடுத்தாங்க. அதுக்கப்புறமும் சிம்ப்ளிஃபை பண்ணது தான் இன்னைக்கு இருக்கிற கடிகாரம். அது பல பரிணாமங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற கடிகாரத்த நம்ம பயன்படுத்துறோம். அன்னைக்கு இருந்த கடிகாரம், சித்தர் காலத்திலிருந்து பயன்படுத்தின கடிகாரம். எனக்கு இந்த காலத்த கணிக்கிற அந்த விஷயங்கள சித்தர்கள் தான் பண்ணாங்க. அவங்க தான் முதல்ல இந்த கடிகாரத்தையும் உருவாக்குனாங்க. அதுல அன்னைக்கு இருந்த மொழி தமிழ். அது தமிழ் மொழிய வச்சு தான் வரும். ஸோ அதனால தான் அந்த தமிழ் கடிகாரம் அது நம்ம படத்திலேயே இருக்கும். ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அத பத்தி ஏதாவது கேட்டிருந்தாரா? அந்த கடிகாரத்துல கூட வந்து தமிழ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன்ல, அந்த அவரு இது உண்மையா அப்படி ஒண்ணு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருன்னு சொன்னேன்ல, அவரு அந்த கடிகாரத்த தான் கேட்டாரு. ஆ ரொம்ப விஷயங்கள் இருந்தா கூட பர்ட்டிகுலரா அத கேட்டாரு. நம்ம எதாவது தப்பா சொல்லிறக்கூடாது. ஆ நாள பின்ன எதுவும் தப்பாயிறக்கூடாது. மத்தவங்களுக்கு தப்பான விஷயத்த சொல்லிறக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனால தான் அத திருப்பி திருப்பி கேட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க எங்களுடைய ஆய்வாளர் ஒரிசா பாலையாவ கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் அவரு வந்து பார்த்துட்டு, ஓகே. ஆ பாலையா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் பண்றேன் அப்படின்னு பண்ணாரு. சார், நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, நான் ஒரு இயக்குனரா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ற முதல் படம் அவர வச்சு தான் இருக்கும். அதுக்கப்புறம் சினிமாக்கு இங்க வந்தேன், சென்னை வந்தேன், எல்லாம் ஓகே சார். ஃபர்ஸ்ட்டு அவருக்காக படம் பண்ணணும் அப்படின்னு நீங்க எழுதும்போது, நம்ம அவர வந்து எத்தனையோ படங்கள்ல பார்த்துட்டோம். அவருடைய கம்பீரமான நடையாகட்டும், அவருடைய அதிரடியான பேச்சு, வசனங்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணதுக்கப்புறம், நமக்கு ஒரு லைட்டா ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா? நம்ம எப்படி பல்வேறு கோணத்துல அவர பார்த்துட்டோம். அவருடைய ஆக்ஷன் ஆகட்டும், அவருடைய வசனங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டோம். நம்ம அவர வச்சு இயக்க போறோம் அப்படின்னும்போது, நமக்கு லைட்டா ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா? அவர எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அத பத்தி சொல்ல முடியுமா? லைட்டா பயம் இல்ல. எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. என்னன்னா, நாம வந்து வானத்தை போல, வல்லரசு அந்த மாரியான படங்கள் பார்த்துட்டு, அந்த மாரி தான் மைண்ட்ல வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கு வயசாயிருந்தது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனாலும் அவர் அப்படியே தானே தியேட்டர்கள்ல பார்ப்போம். அப்புறம் மேடைகள்ல பார்ப்போம். அப்படியே தானே இருப்பாரு. ஆ இப்போ போயிட்டு இவரு எப்படி நம்ம பேசி, நம்ம சொன்னா கேட்பாரா? சின்ன பையன் வேற நம்ம. ஆ அப்படிலாம் ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அம்மா பிரேமலதா அம்மா வந்து ரொம்ப தைரியம் குடுத்தாங்க. "அதெல்லாம் நினைக்காதப்பா. நீ தைரியமா போய் அவர்ட்ட சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ அத சொல்லு அவர் பண்ணுவாரு." அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் நாங்க எடுத்தோம். முதல் ஷாட் ஒண்ணு அவர வச்சு எடுத்தோம். இங்க பூஜையிலேயே ஒண்ணு எடுத்தோம். அத எடுக்கும்போது கூட எனக்கு பயம் இருந்துச்சு. என்னன்னா, இது பப்ளிக் முன்னாடி பண்றோம். இது ஓகே. இருந்தாலும் தனியா நம்ம படத்தோட ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியும் அப்படின்னு. அங்க போயிட்டு முதல் ஷாட் எடுக்கும்போது, அந்த முதல் ஷாட் எடுத்துட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் அவர் என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, "நீ நெனச்ச மாரி வந்திருக்குல்ல? இல்லன்னா ஒன் மோர் போலாம்" அப்படின்னாரு. அங்க அதுலருந்து ரொம்ப தைரியம் வந்துருச்சு. ஓகே அப்படின்ட்டு. அவர் ரொம்ப தைரியமான மனிதங்கிறதுனால நமக்கு அந்த தைரியத்த குடுப்பாரு. கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். எந்த விஷயத்துலயும் பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, தப்புன்னு தோணுச்சுன்னா தப்புன்னு சொல்லிடணும். அப்படிங்கிறதுல ரொம்ப ஓப்பனா பேசணும் அப்படிங்கிறது எனக்கு அவர்கிட்ட இருந்து தான் வந்தது. அது அவர்கிட்டயே போய் கேட்டுருவேன் நானு. நம்ம சின்ன பையங்கிறதுனால பெருசா மெச்சூர்டு இல்லல்ல அன்னைக்கு. அவர்கிட்ட போயிட்டு, "இது கரெக்ட்டா? இது ஏன் நீங்க பண்றீங்க?" அப்படிலாம் நானே போய் கேட்டுருவேன். உடனே, "ஓ! பண்ணக்கூடாதா? சரி ஓகே." அவர் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் பண்ணுவாரு. நம்ம சொல்றத தாண்டி சில விஷயங்கள் அழகா பண்ணுவாரு. அத நான் போயிட்டு, "ஏன் அப்படி பண்ணீங்க? அப்படிலாம் பண்ணாதீங்க." அப்படின்னா, "ஓ! அது பண்ணக்கூடாதா? சரி ஓகே. ஒரு டேக் போயிடலாம்." அப்படி. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ! அவர் அத இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்றாரு. நாம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் அவர் இஷ்டப்படியே ரொம்ப விட்டோம். ஸோ அவரு எப்படி உங்ககிட்ட பழகுவாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருமே வந்து நாம இல்ல நம்ம வீட்ல கூட நம்மகிட்ட அவ்வளோ உரிமையா பழக மாட்டாங்க. அவர் அவ்வளோ உரிமை எடுத்துக்குவாரு நம்மகிட்ட. அவர் அந்த முதல் முறையா ஒரு தடவ ஒருத்தர பார்த்து பேசுறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் அந்த இது இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஏன்னா எனக்கு அது இருக்கும். நான் ஒருத்தர ஃபர்ஸ்ட்டு பார்த்து பேசி அது அது ஒரு செட் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு மாரி எவ்வளோதான் க்ளோஸா இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்கும். அதே தான் நம்ம இவங்களும் அப்படி தானே பண்ணுவாங்கன்னு எல்லாரையும் அப்படி தானே நெனைப்போம். ஆனா அவர்கிட்ட அது கிடையவே கிடையாது. இவங்க வந்து நம்ம அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அத கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்துருவாரு. பேசி ரொம்ப சௌகரியமா கொண்டு வந்துருவாரு. கொண்டு வந்துட்டு எல்லாரையுமே ரொம்ப அழகா ட்ரீட் பண்ணுவாரு. நான் அவர்கிட்ட ரொம்ப பயந்தது என்னன்னா, அந்த காலகட்டத்தில அவர் எல்லாரையும் போட்டு அடிப்பாரு. டிவிலலாம் அதான் காமிப்பாங்க. நம்ம நேர்ல அவர் கூட ரொம்ப க்ளோஸ்ல அந்த காலத்துல இல்லங்கிறதுனால, எல்லாரையும் போட்டு அடிப்பாரு. இந்த ஸ்பாட்ல யார போட்டு அடிக்க போறாரு? நம்மளையும் போட்டு அடிச்சிருவாரோ? அப்படிலாம் ஒரு பயம் இருந்துச்சு. ம். ஒரு நாள் அது வந்து அவர் கோவம் பட்டாரு அது மாரி. கோவப்படும்போது அப்போ நான் போயிட்டு அவர்கிட்ட கிட்ட போயிட்டு, "அடிக்கிறதா இருந்தா என்ன கூப்பிட்டு அடிச்சிருங்க. வேற யாரையும் அடிச்சிராதீங்க." அப்படின்னு நான் சொல்லும்போது அவரு, "நான் ஏன்ப்பா அடிக்க போறேன்?" அப்படின்னாரு. "இல்ல நீங்க கோவப்பட்டீங்க. அப்புறம் நம்ம டிவில வேற அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் ஒரு தடவைக்கு 2 தடவ சொல்லுவேன். அதுக்கப்புறமும் தப்பு பண்ணுவாங்க சில பேரு. அப்ப ஏதோ கோவத்துல அடிக்கிறது தான். அதெல்லாம் அடிக்க மாட்டேன் போப்பா" அப்படின்னாரு.
ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜெனுவனாக பழகக்கூடிய மனிதர். நமக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுப்பாரு அவர்கிட்ட எப்பவுமே. ஓகே. கோவப்பட்டிருக்காரு. அவங்க கிட்ட ஏதாவது கோவப்பட்டிருக்காரா? என்கிட்ட கோவப்படல. நம்ம படத்தில் கோ டைரக்டர் பாலமுருகன் சொல்லிட்டு அவர்கிட்ட கோவப்பட்டார். ஒரு தடவை கோவப்பட்டார். அதுக்கப்புறம் கூப்பிட்டு டக்குன்னு கூப்பிட்டு சாரிப்பா அப்படின்னாரு. ஓகே. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ பெரிய மனுஷன், அவர் கோவப்படலாம், 2 அடி அடிக்கலாம், நமக்கு அத்தனை உரிமையும் அவருக்கு இருக்குல்ல. ஆனால் அவர் சாரி கேட்டோடனே நமக்கு எங்கே இருக்காரு அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு நிறைய பேருக்கு வந்து அவர் அதிரடியாக பேசக்கூடிய வசனங்கள் தான் ஞாபகம் வரும். ஸோ என்ன மாதிரியான வசனங்கள்லாம் வச்சுருந்தீங்க? அதுவும் சிங்கிள் டேக்காகவே இருக்கும், நிறைய சிங்கிள் ஷாட்டாகவே இருக்கும் நிறைய வசனங்கள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்களா இல்லை எப்படி சார்? இல்லை, நான் வச்சிருந்த ஸ்டைல் என்னன்னா, அதில் வந்து எக்கச்சக்கமாக கட்டிங் ஸ்டைல் எக்கச்சக்கமாக வச்சுருந்தேன். நீங்கள் பேசுங்க, கட் பண்ணால் அங்கே, கட் பண்ணால் இங்கே அப்படிலாம். அது ஒரு டேக்காக போவோம் சொல்லு அப்படிம்பாரு. இல்லை அது ஒரு டேக்காக வேணாம், அது 2 3 டேக்காக போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது, இல்லை 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 அது ஒரு டேக்காக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படித்து பார்த்துட்டு, பேசிக் அவரே பெரிய டேரக்டர் இல்லையா, படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல இது 2 கட்டாக போய்க்கலாம், இது வந்து சிங்கிள் டேக்காக போவோம் அப்படின்னு. இவ்வளோ பெரிய பேஜ் இருக்குது, இது எப்படி சிங்கிள் டேக்காக போகிறது அப்படின்னு எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துச்சு. அவரு இது சிங்கிள் டேக்காக தான் போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு 2 தடவை படித்தார். படிச்சுட்டு சிங்கிள் டேக்கில் அடித்தார். ஓ அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ வசனங்கள், அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே தமிழ் சார்ந்து தான் இருக்கும், தமிழ் மொழி சார்ந்து தான் இருக்கும். அது தமிழ் அவருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அவர் அதை இன்னும் எனர்ஜி எடுத்துக்கிட்டார் ரொம்ப. அப்புறம் ரொம்ப விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது சொல்லும்போது தான் எனக்கே தெரிஞ்சது, அவருக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு. ஏன்னா அவர் தொல்காப்பியத்தை பற்றி ரொம்ப விஷயங்கள் சொன்னார், நாலடியார் பற்றி சொன்னார், அவை பாட்டை பற்றி சொன்னார். அவை பாட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பேசினது ஆய்வாளர் ஒரிசா பாலையா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவை பாட்டுங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. அவை பாட்டுன்னு இருக்கிறது தெரியும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாது. அது அவர் சொன்னார், பாலு சார் சொன்னார். அதுக்கப்புறம் நான் பாலு சார் சொன்னது என்னுடைய ஆசிரியர்கிட்டலாம் நான் பேசியிருக்கேன். அவங்கக்கிட்ட பேசும்போது கூட அவங்களுக்கு கூட அவ்வளோவா தெரியல. ஆனால் அதை இவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். அப்போ தான் தெரிஞ்சது தமிழ் எவ்வளோ நேசிச்சிருந்தா அவர் அதை தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாரு அப்படின்னு. ஸோ ஒரு இயக்குனராக நீங்கள் அவர் வந்து சிங்கிள் டேக்காகவே நான் இதை பேசிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எப்படி இருந்தது? நீங்கள் வந்து லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் சொல்லி கட் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவர் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த மூமெண்ட் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சொன்னதே அவருக்கு தான் சொன்னேன். நம்ம இந்த மாதிரி இந்த டைலாகை வந்து 2 கட்டாக போயிடலாம், சிங்கிளாக வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் வந்து இல்லை நான் போகிறேன், சிங்கிளாக போகிறேன், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிடுவார். சொல்லிட்டு எனக்குள்ளே அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அது டக்குன்னு இது கரெக்டாக வந்து ஒருவேளை இப்படி பேசியிருந்தா கரெக்டாக இருக்குமோ, 2 கட்டாக போயிருந்தா அது ஒருவேளை மாறி இருக்குமோ, அவர் ஃப்ளோவில் அடிச்சிட்டாரு அப்படின்ற இருக்கும்போது அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டு கரெக்டாக இல்லையா, சிங்கிளாக வரது கரெக்டாக இல்லையா, 2 தடவை பேசுவோமா, நீ நினச்ச மாதிரி ஒன்று எடுத்துக்கிறியா, நான் நினச்ச மாதிரி ஒன்று எடுத்துக்கோ, நீ நினச்ச மாதிரி ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு அதையும் பண்ணி கொடுத்தாரு, இதையும் பண்ணி கொடுத்தாரு. எடிட்டில் போய் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவர் பண்ணது கரெக்டாக இருந்ததுன்னு. ஏன்னா நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டு படம். அதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே வந்துட்டோம். வந்து எடிட்டில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ பெரிய சினிமாக்குள்ளே ஞானியாக வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அங்கே தான் தெரிஞ்சுது. அது ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஒரு அறிமுக இயக்குனர் கூட அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார், இயக்குனரை எப்படி அவர் கூப்பிடுவார், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? அவர் மாதிரி மரியாதையாக நடத்தக்கூடிய ஆட்களை நான் இது வரைக்கும் பார்க்கல. வயசில் ரொம்ப சின்ன பையன், அதுக்கப்புறம் தாண்டி முதல் பட இயக்குனர், அவர் உச்சத்தில் இருக்கக்கூடியவர், ஆனாலும் அவர் இயக்குனர் கூப்பிடுங்க ஓகே அப்படி தான் சொல்லுவார். ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஒரு 6வது நாளோ 7வது நாளோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சின்ன பையன் நடிப்பான். சண்முக பாண்டியனுடைய சின்ன வயசு கேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம பீரியடில் தானே பண்ணியிருந்தோம். அதில் வந்து அர்ஜுன் சொல்லிட்டு ஒரு பையன் அவன் நடிச்சிட்டு இருந்தான். ஒரு டேக்கு போயிட்டு இருக்கும்போது இவர் கரெக்டாக நம்ம 9 மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 8:50க்குலாம் வந்துடுவார். ரொம்ப ஷார்ப்பு. 8:50க்குலாம் வந்துடுவார். நம்ம அதுக்குள்ளே இவனை வச்சு ஒரு 2 3 ஷாட் எடுத்துருவோம். அவர் வந்ததுக்கப்புறம் காம்பினேஷனில் போயிடலாம் அப்படின்னு எடுக்கும்போது இவன் டேக் வாங்கிட்டான். ஒரு 10 டேக் கிட்ட போயிடுச்சு. இந்த 10 டேக்கில் இவர் வந்ததை நான் கவனிக்கல. யாரோ வந்து சொன்னாங்க, தலைவர் வந்துட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டேக் முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக நான் இருந்தேன். இவன் 10 டேக் வாங்கினதில் மறந்துட்டேன். அவர் உடனே கூப்பிட்டு பாலமுருகன் கூப்பிட்டு, நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வந்து நீங்கள் ஷார்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அவர் வந்து என்கிட்ட சொன்னேன், ஏன்பா தலைவர் இப்படி கேட்குறாருப்பா, என்ன பண்ணி அப்படின்னு. ஐயோ இதில் மறந்துட்டோமா, ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அந்த ஷாட்டை முடியுங்கன்னு சொல்லிட்டு நான் கடன்னு அவர்கிட்ட போனால் போயிட்டே இல்லை, அந்த பையன் கொஞ்சம் டேக் வாங்கிட்டான், நம்ம அடுத்த ஷாட் நம்மளும் தான் போகிறோன்னா. நான் எதுவும் சொல்லியே அப்படின்னு. இல்லை நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு சொன்னேன். நான் ஏன்ப்பா கோவப்பட போகிறேன், என்ன எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். உடனே அந்த பாலமுருகனை கூப்பிட்டு டேரக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நீ ஒன்று வாய அப்படின்னாரு. அது என் காதல் நல்லா விழுந்தது. ஸோ அவர் மதிப்பாருங்கிறதுக்கு சொல்கிறேன். டேரக்டர் தான் கூப்பிடுவார், இயக்குனர்னு கூப்பிடுவார், பேர் சொல்லி கூட கூப்பிட்டது கிடையாது. ஒரே ஒரு டைம் தான் பேரை சொன்னார். வந்து எங்கன்னா வீட்டில் பேசும்போது
பொன்சங்கர் வந்திருக்காருன்னு அம்மா சொன்னாங்க உள்ள. அவர் வந்து யார் பொன்சங்கரா அப்படின்னு அப்படின்னு வந்தார். அது மட்டும் தான் அவர் என்ன சொன்னது. மற்றபடி எல்லாமே இயக்குனர் தான் கூப்பிடாரு. டேரக்டரை விடுங்க அப்படி தான் பேசுவார். சார் உங்கள அப்படி பார்த்துக்கிட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில உடல்நிலை குறை காரணமா இந்த மாரி ஆகி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம கூட இல்ல அப்படின்னும்போது எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்ல மனிதர். பாசமா அவ்வளோ பாசமா இருக்கக்கூடியவர். பாசத்துல எல்லாரும் வந்து எப்படி காட்டுவாங்கன்னா, பாசம் அப்படிங்கிற ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஓகே பாசமா இருக்காங்க அப்படின்னு. இவர் அப்படி கிடையாது. கடல் அளவு பாசத்த அப்படி காமிச்சிருவாரு. அவ்வளோ பாசமா பார்த்துக்குவாரு. கடைசியா ஒரு டைம் நான் போய் பார்த்தா அவரால பேச முடியல. அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. அவர பார்க்க முடியல அப்படி. ஏன்னா நான் முதல்ல போய் பார்க்கும்போது அவர் பார்க்கறதுக்காக போறேன். ஒரு 2000 பேர் இருப்பாங்க வீட்டு வாசல்ல. அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு. முதல்ல நான் பார்க்க போறேன்னு. இந்த கூட்டத்த மீறி நம்மளால உள்ள போயிற முடியுமா? அப்படிதான் எனக்கு உள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. நான் கதை சொல்ல போறேன். அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த ஒரு 1½ நிமிஷம் தான் இருக்கும். அந்த 2000 பேர் கூட்டமா அப்படி வழி விட்டாங்க. அவருக்கு எவ்வளோ கட்டுப்பட்டு இருந்தாங்க. அது காரணம் என்னன்னா அதிகாரம் கிடையாது. அன்பு. அவர் எல்லார் மேலயும் வச்சிருந்த அன்பு. அவர் மேல எல்லாரும் வச்சிருக்கிற அன்பு. அப்படிப்பட்டவர் கடைசியா பேச முடியாம பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். அந்த கண்ணு கலங்கிட்டேன். ரொம்ப வருத்தமாயிடுச்சு. சார் படம் வந்து பார்த்தீங்கன்னா 2015, 16லயே ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கேப். அதுக்கு நடுவுல போய் சந்திச்சிருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? அவங்க கடைசியா என்ன சொன்னாங்க? படம் எப்படி வந்துட்டுருக்கு? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல என்ன? பலமுறை சந்திச்சிருக்கேன் நானு. அதான் சொல்றேன். நான் போலனா கூட அவங்களும் கேட்பாங்க. நானும் அடிக்கடி போயிருவேன். சண்முக பாண்டியன், விஜய் பிரபாகரன் கூடலாம் ரெகுலரா டச்ல தான் இருக்கிறேன். கூடுமான அளவுக்கு அம்மாவையும் பார்த்துருவேன் நானு. பிரேமலதா அம்மாவையும் பார்த்துருவேன். கூடுமான அளவுக்கு. அப்போலாமா அதுதான் நம்ம இந்த படத்தை அடுத்தடுத்து டேக்கப் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். கடைசியா 25ஆம் தேதி கூட சண்முக பாண்டியன் நானும் பேசிட்டு இருந்தோம். அவர் அப்போ மும்பையில் இருந்தார். சென்னைக்கு வந்த உடனே இந்த வேலையெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் டெடிகேட். அந்த விஷயத்த நம்ம மறந்தா கூட அவர் அன்னைக்கு நீங்கள் இதுதானே சொன்னீங்க அப்படின்ற அளவுக்குலாம் தெளிவாக கேட்பாரு. ஸோ அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆனதுனால கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அப்பவே பெரிய பொறுப்பு இருந்திருக்கும். இப்போ இன்னும் அந்த பொறுப்பு வந்து கூடியிருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கடைசி படம். அவர நம்ம கடைசியா திரையில மறுபடியும் பார்க்க போறோம். அந்த படத்த நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னும்போது, அவரோட போர்ஷன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க. முடிஞ்சிருச்சு. அதுல இன்னும் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள், இல்ல மெருகேத்துற விஷயங்கள் ஏதாவது பண்ணலான்னு இப்போ ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல எப்படி சார்? அவருடைய காட்சிகள்ல எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அதை எடுத்து முடிச்சாச்சு. அது கூட நமக்கு பீரியாடிக்கில் தான் அதை பண்ணுறோம். அது ரொம்ப கரெக்டாகவும் இருக்குது. இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப மாறினதுனால சண்முக பாண்டியன் பொசிஷனில் ரொம்ப விஷயங்கள் மாற்றுறதுக்கான விஷயங்கள் நாங்கள் ஆல்ரெடி வச்சுருந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கோம். இன்னைக்கு டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி. மற்றபடி அதில் எதுவும் மாற்றுற மாதிரி இல்லை. அவ்வளோதான். கொஞ்சம் டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அவ்வளோதான். ஏதாவது படத்துல ஒரு சில விஷயங்கள் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேசின வசனமாகட்டும், இல்ல அவங்க நடிச்சது பத்தி? அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணுவார் ஸ்பாட்டில். ரொம்ப ஹியூமர் சென்ஸ் அவருக்கு. அவர் பேசின டயலாக்ல ரொம்ப ரொம்ப டயலாக் பேசியிருக்காரு. அதில் ஒரு டயலாக் வேணால் சொல்லலாம். ஏன்னா அது பப்ளிக்காக வெளில வந்துருச்சு. அந்த வார்த்தையில் என்ன சொல்லுவார்னா, ஜெயிக்கிறவனுடைய நாடு பார்க்கப்படும், ஜெயிக்கிறவனோட மொழி பேசப்படும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த வார்த்தை தான் அவர் ஃபஸ்ட்டு பேசினது படத்துக்காக. கடைசியாக படத்தில் அதை தான் பேசியிருப்பார். அந்த வார்த்தை தான் பேசியிருப்பார். ஸோ நீங்கள் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டப்பிங் பேசும்போது பார்த்துட்டு செமையாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது பாராட்டியிருக்காரா? பாராட்டியிருக்காரு. அதை வீட்டில் போய் சொல்லியிருக்காரு. அவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. ரொம்ப அதை பற்றி ரொம்ப நல்லாவே பேசினேன். எல்லாரும் கூட ரொம்ப அவர் குழஞ்சிக்குமார் அவர் கூப்பிட்டு கேமரா நல்லா இருக்குது அப்படி சொன்னார். கேமராமேன் பண்ணது. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அப்போ டேரக்ஷன் நல்லா இல்லையா அப்படி. அது நல்லா இருக்கிறதுனால தான் இது நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் அவருக்கு அது மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்குது. ரொம்ப நம்ம என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் அவர். நான் ஒவ்வொரு டைம் போய் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், அடுத்து இதை பண்ணிடுறோம், எப்படியாவது முடிச்சிடுறோம், 2 மாதம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடுறோம் அப்படிலாம் பேசிட்டே இருந்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்துச்சு. சார் அவர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? ரொம்ப ஓப்பனாக இருக்கணும். எதிரில் இருக்கவங்க நமக்கு என்ன செஞ்சாலும் நமக்கு கவலைப்படக்கூடாது. நாம் நேர்மையாக இருக்கணும். அவங்க நம்ம முதுகில் குத்துறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம அவங்ககிட்ட சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. எதிரியாக இருந்தால் கூட நம்ம அவங்களுக்கு என்ன உதவ முடியும்னு தான் பார்க்கணுமே தவிர அவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது. அது ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் ஓப்பனாக இருந்துடணும், நேர்மையாக இருந்துடணும், உண்மையாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஏதோ சொல்லியிருக்காரு யாருக்கிட்டையோ, அது பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வந்து என்கிட்ட கேட்டார். அப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு என் பக்கத்தில் நிற்க சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ஒரு பொய் சொன்னால் அதை மறைக்க 100 பொய் சொல்ல வேண்டியிருக்கும், அதனால் பொய் சொல்லாதீங்கன்னு அவர்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நாங்களும் சொன்னீங்க அப்படிலாம் சொன்னீங்க, உண்மை பேசுங்க. என்னென்னா இல்லை அது
என்னன்னா ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும் போல இருக்கு அவர் வர்றதுக்கு. ஸோ அதனால ஏதோ போய் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அது கேப்டன்ட்டே சொல்லிட்டார். நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு. இங்கே தான் இருந்தேன்னா அப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருக்கேன்ல, இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தேன். ஸோ எந்த சூழ்நிலையும் வந்து நம்ம போய் சொல்லிடக்கூடாது, உண்மை தான் பேசணும். அதனால் என்ன நடந்துட போகுது, அவரே சொல்லுவார்ல, தலையாக வாங்கிட்டு போகிறாங்க, நேர்மையாக இருந்துட்டு போவாங்க அப்படின்னா. தான் எடுத்துக்கிட்டா ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டா அதை செஞ்சு முடிக்கணும். அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம நினச்சது தானே அப்படின்னு நேர்மையாக இருக்கணும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களை வருத்தப்படுத்திடக்கூடாது. நான் விஜயகாந்த் சார் அவரோட லைஃப்பில் நான் பார்க்குறேன். என்னென்னா அவர் பால் சார் சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா, அவர் ரிசர்ச்சில் இருந்ததுனால சொல்லுவார், முதல்ல வர பொய்க்கு இருக்கிற மரியாதை அடுத்து வர உண்மைக்கு இருக்காது அப்படின்பார். ஏன்னா கேப்டனை பற்றி நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறது அவர் பற்றி தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவர். அதுக்கப்புறமா அதை உண்மைன்னு வெளில சொல்லும்போது அவ்வளோ பெருசாக எடுபடாது, தெரியாது. முதல்ல வர பொய்க்கு இருக்கிற மரியாதை அடுத்து வர உண்மைக்கு இருக்காது சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் பேசும்போதே வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது முதல்ல வர பொய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச்சு இருக்கும், 2வது வர உண்மை யாருக்கும் பெருசாக போய் சேராது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றி நம்ம மீடியாவில் வெளியே கேள்விப்படுறது எல்லாமே வந்து போய், ஆனால் அவர் போய் பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளோ உண்மையாக இருக்காரு, எப்படி இருக்காருன்னு. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ கூட சொல்லியிருந்தீங்க அவர் அடிப்பார், கோவப்படுவார் அப்படின்னு கேட்டு அங்கே போய் பார்க்கும்போது அவர் டோட்டலாக வேற ஒருத்தராக இருக்காரு. ஆனால் இவங்க இப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாவது கோவம் ஏதாவது வந்திருக்கா, இல்லை ஏதாவது ரொம்ப சொல்லியிருக்கீங்களா, இல்லை எப்படி சார்? ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு நாள் நம்ம படத்தோட பூஜையோட ஸ்டில்ஸ்லாம் போட்டு அந்த காலகட்டத்தில் நம்ம ஷூட் போகிறதுக்கு முன்னாடி பூஜை போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். அதுக்கு ஏதாவது ஒரு 2 வாரம் 3 வாரம் கேப் இருந்தது. அந்த 3 வாரம் கேப்பில் வந்து ஒரு ஒரு புத்தகத்தில் வந்து அந்த படத்தோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு கொஞ்சம் மீம் மாதிரி போட்டிருந்தாங்க. அது ஸ்பாட்டில் நான் இருக்கும்போது கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு படிச்சுட்டு ரொம்ப வருத்தமாக போச்சு, என்னது இது இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அதை அவர்கிட்ட காமிச்சேன். நமக்கு இருக்கிற வேலையிலே இதெல்லாம் தேவையா, நம்மளால யாரோ வாழ்கிறாங்கன்னு நினச்சிக்க போ அப்படின்னாரு. அவர் அதை ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்துக்கிறாரு. ஆனால் சில நேரங்களில் வருத்தமாக இருக்கும்ல, ஒரு அளவுக்கு மேலே எதையுமே பொய்யா போடும்போது வருத்தம் இருக்கும்ல யாருக்காக இருந்தாலும். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும்னு சொல்லுவாங்க. அவர் அப்படி தான், அவர் ரொம்ப கோவப்படுறாருன்னா உண்மையாக இருக்கிறாரு, வருத்தமும் படுறாரு. ஏன்னா நம்ம அப்படிலாம் பண்ணவே இல்லையே, ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இயக்குனர் ஆகணும், இவரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் அவரை ஒரு ஹீரோவாக, ஒரு கதாநாயகனாக வச்சு படம் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டோம், ரொம்ப விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அவர் பேசுகிறதே மாஸ் டைலாகாக தான் இருக்கும். அவர் சாதாரணமாக பேசுகிறதே மாஸாக தான் இருக்கும். அதை வந்து வேற ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் அவர் பார்க்க வந்திருந்தார் ஸ்பாட்டுக்கு. அவர்கிட்ட சொன்னார், என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் நடிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஆளுங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல, அவர் நடிக்க போயிட்டாரு அப்படி நடிகன் ஆகிட்டாரு, இதுக்கப்புறம் அரசியலுக்கு வர இது பண்ண மாட்டார் அப்படிலாம் பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதுதான் என் கடைசி படம், கூப்பிட்டு இவர் தான் டேரக்டர், அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாரு. அந்த டைலாக் என்னோட ஃபர்ஸ்ட் படம் அவரோட கடைசி படம், அதை கூட அவர் எப்படி அது மாஸ் டைலாகாக தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். அவருடைய அந்த குரல், அவருடைய கண் பார்வை, அவருடைய நடை, ராஜ நடன்னு சொல்லிட்டு அவரே இது பார்த்தீங்களா, அந்த நடை, அந்த பார்வை, அந்த அவருடைய குரல், இது 3மே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே. ரொம்ப நல்ல மனிதர், அவர் நல்லா வாழ்ந்துருக்கிறாரு, அவர் வீட்டில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மிஸ் பண்ணுறதுன்னா இதெல்லாம் கூட நமக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அவருடைய குரல் நம்ம கேட்கலாம், வேறு வேறு படங்களில் பேசுனது கேட்கலாம், படங்களில் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். லைவில் அவர் இல்லைங்கிறது ஏற்றுக்கவே முடியல, இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல. அவர் இல்லையா, காலையிலேருந்து பார்க்கும்போது அவர் இல்லைல்ல அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியல. ரொம்ப ரொம்ப அவ்வளோ மிஸ் பண்ணுறோம் சார். பேசும்போது சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு கேப்டன் அவர்களை நம்ம மறுபடியும் திரையில் பார்ப்போம், படம் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அது நடக்கணும் அப்படின்றதுக்காக சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார் நேரத்திற்கு. ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.